வெல்கம் டு மிஸ்டர் நோபடி டிவி. அன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி வந்து கைண்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் 2024 ரிலீஸ் ஆன ஒரு டார்க் காமெடி ஆந்தாலஜி ஃபிலிம். இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண போதும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரில்ஸ்மெல் டார்க் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். படத்தோட ரிவ்யூக்கு போதுமே இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை. உங்களுக்கு ஐடியில் போகணும்னு ஆசை இருக்கா, ஆனால் அதுக்கான வழி தெரியலையா? நம்ம லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜியில் அதுக்கான வழி இருக்குது. பைத்தான் கோர்ஸ் ஃப்ரம் த ஸ்க்ராச் டு அட்வான்ஸ் வரைக்கும் லைவ் செஷனில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு சொல்லித்தராங்க. ஒன்லி 299 வித் சர்டிஃபிகேஷனோட. ஃபார் மோர் இன்ஃபோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆனால் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. 3 பார்ட்லேயும் 3 விதமான கதைகள். அதே மாதிரி வந்து கேஸ்டிங் ஒரே கேஸ்டிங் தான். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கேஸ்டிங் வந்து உண்மையாகவே பக்காவான கேஸ்டிங்கு. சரியான பர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே வந்து ஒன்றுக்கு ஒருத்தர் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. தன்னோட கேரக்டர் வந்து பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்டிங் வைஸ் குறைய சொல்ல முடியாது. அண்ட் 3 கதை இருக்குது, ஓகேங்களா? அந்த 3த்துல காமனாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஆர்எம்எஃப்னு சொல்லப்பட்ட ஒரு கேரக்டர். அந்த ஆர்எம்எஃப் வச்சு தான் வந்து படமே வந்து நவரும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஆர்எம்எஃப், த டெத் ஆஃப் ஆர்எம்எஃப், ஓகேங்களா? இதில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரோட பாஸான ரேமண்ட் வந்து சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ராபர்ட் கேட்பாரு. இன்க்ளூடிங் எப்போ சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும், தன்னோட ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்காங்க ராபர்ட்டுக்கு, சாரான்னு சொல்லிட்டு, அவங்களோட எப்போ செக்ஸ் வச்சுக்கணும், என்ன பண்ணணும், குழந்தை பெற்றுக்கூடாது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து இது வந்து 1-2 இல்லை, லாஸ்ட்டு 10 வருஷமாக தனக்கு கல்யாணம், அதாவது வந்து ரேமண்ட் சொல்லி தான் அவர் வந்து சாராக்கிட்டே போய் பேசினாரு எல்லாமே, ஓகேங்களா? இப்படி ஒரு விஷயம், ஓகேங்களா? இப்படி இருக்கிற அந்த சமயத்தில் வந்து ரேமண்ட் வந்து ஒரு விஷயம் பண்ண சொல்கிறார். இந்த மாதிரி நீ நைட்டு ஒரு காரை போய் இடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இடிக்கும்போது அந்த அவர் உள்ள இருக்க வந்து பெருசாக அவருக்கு எதுவும் இல்லை. ஆனால் ரேமண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை நீ கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ரேமண்ட் வந்து நம்ம ராபர்ட்டுக்கு கொடுத்த எல்லா விஷயத்தையும் ஒன்றா பறிக்கிற சமயத்தில் நம்ம ராபர்ட்க்கு வந்து ரேமண்ட் இல்லாமல் வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி ஆயிரும். தென் அவரோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்றதான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதை, த டெத் ஆஃப் ஆர்எம்எஃப், ஓகேங்களா? செகண்ட் பார்ட் வந்து ஆர்எம்எஃப் இஸ் ஃப்ளையிங், ஓகேங்களா? அண்ட் இந்த இதில் வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை ரொம்ப சிம்பிள். டேனியல்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் இருப்பார். தன்னோட ஒய்ஃப் வந்து மிஸ் ஆயிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அவங்களை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து லிஸ். அவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சஸ்பீஷியஸாக இருக்கும். அவங்க பிஹேவியர் சரி, கேரக்டர் சரி, எல்லாமே மாதிரி இருக்கும். இவருக்கு வந்து நம்பிக்கை இருக்காது டேனியலுக்கு. இவன் என் ஒய்ஃப் லிஸ்ஸே கிடையாது, பார்க்கறதுக்கு அப்படியே இருப்பாங்க. அவர் எப்போ கண்டுபிடிவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸோட ஷூ வந்து இப்போ வந்திருக்கிற லிஸோட காலில் வந்து ஒன்றே ஆகாது. அது எப்படி அது ஒரே சைஸில் எப்படி அந்த சைஸ் வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்லணும். இவர் வந்து அவளை டெஸ்ட் பண்ணி ஆகணும், இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இவர் வந்து சாப்பிடாம ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லிஸ்ஸை வந்து கொண்டுட்டே வருவார். அவளுக்கு ஒரு மாதிரி வெறுத்துருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம டேனியல் வந்து திடீர்னு ஒரு நாள் வாயத்து வந்து எனக்கு பசிக்குது, சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி, என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு இதெல்லாம் செய், அண்ட் அது இல்லாமல் உன்னோட கட்டவரில் வந்து வெட்டி எனக்கு சமைச்சு எடுத்து அப்படின்னு சொல்லுவேன். அதையுமே வந்து சொன்ன உடனே செய்வாங்க, ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து அண்ட் இவர் என்ன பண்ணுறாரு, வெளியே போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இந்த மாதிரி அவன் கட்டவரில் வந்து வெட்டி எனக்கு கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு எனக்கு டார்ச்சர் பண்ணுறாருன்ற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்து வாட்டர் நிறைய வேணும், ஸோ வந்து எனக்கு உன்னோட லிவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது இந்த செகண்ட் பார்ட்டோட கதை, ஓகேங்களா? அண்ட் தேர்ட் பார்ட் வந்து ஆர்எம்எஃப் ஈட்ஸ் எ சாண்ட்விச் அப்படின்றது அந்த கதை, இந்த லாஸ்ட்டு செக்மெண்ட்டோட கதை. அண்ட் அந்த பேர், ஓகேங்களா? கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமிலி ஆண்ட்ரூன்னு சொல்ல போகிற ஒரு 2 பேர் வந்து ஒரு பொண்ணை தேடிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து செத்தவங்களை திரும்பி உயிரை கொண்டு வர அந்த ஒரு பவர் இருக்குது. அவங்க தேடி அலைஞ்சிட்டே இருப்பாங்க. அண்ட் ஆர்எம்எஃப்னு சொல்ல போகிற அந்த கேரக்டர் வந்து இந்த படத்தில் இந்த பர்டிகுலர் இந்த தேர்ட் பார்ட்டில் வந்து செத்தே இருப்பார். அவரை அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி அவரை டெத்லேருந்து திரும்பி அலைவாக கொண்டு வந்தாங்களே இல்லையா அப்படின்றது தான் அந்த கதை. அதே மாதிரி எமிலி ஆண்ட்ரூ வந்து ஒரு சொசைட்டியை சேர்ந்துருப்பாங்க. அந்த சொசைட்டியில் நடக்கிற வீடான திங்ஸு அது எல்லாருமே காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு வீடான படம் பார்க்கணுன்னா இந்த கன்சிக்வன்சஸை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஆனாலுமே வியர்னஸ் வந்து இருக்குது, ஆனால் வந்து பெருசாக அந்தளவுக்கு இல்லை. அதாவது இப்போ மிட்சோமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வியர்னஸ் பயங்கரமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு வியர்னஸும் அந்த ஹாரரும் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருந்தா இந்த படம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த படம் ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ். ஆந்தாலஜி ஃபிலிம்ஸ் வந்து பெருசாக யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்க்குறதா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த உள்ள இந்த 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 கமர்ஷியல் கண்டென்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கணும். ஹாரர், ஆக்ஷன், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருந்தால் ஆந்தாலஜி ஃபிலிம்ஸும் நல்லா ஓடும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் இருக்கிறதா ஆந்தாலஜி ஃபிலிம்ஸோட ஒரு ஐடென்டிட்டி மாதிரியே, ஓகேங்களா? அந்த விஷயத்தில் இந்த படம் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. அதனாலே இந்த படத்துக்கு நான்
$3 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலை பண்ணுங்க. நான் நம்ம நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.